ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் எலிமினேட் ஆவாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு செம்ம மாஸ் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்டை எடுத்து வச்சாச்சு விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம எண்டமால் முடிவு பண்ணியாச்சு. இப்போ விஜய் சேதுபதி கரெக்டாக 12 மணிக்கு உள்ளே வந்தவொடனே அந்த கார்டை காமிச்சு ஓகேவா இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர் டிஸ்கஷன் பண்ணி அடுத்தடுத்து தகவல்கள் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது அரோராவை தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தூக்குனது பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்சராவை தூக்கிவிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கார்டு எடுத்தது அப்படிங்கிறது நம்ம ஆதிரை எடுத்து வச்சுருக்காங்க. யாரை தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசணும். இப்போ ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, எந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்க, இல்லை எப்படி ஏன்னா எல்லா வட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஆளை சேவ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. அது மூணாவது ஒரு ஆளை வரது நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த சீசனில் கும்பலாக தான் சேவ் பண்ணுறாங்க. அது 8ஆவது சீசன்லேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கும்பலாக தான் சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சபரி, ரம்யா, வாட்டர்மெலன் எல்லாத்தையும் போன வாரம் சேவ் பண்ணாங்களா, அந்த மாதிரி சேவிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அஃபீஷியலில் நம்ம லாஸ்ட்டாக எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு கிடச்சிது. அதுக்கு நான் வீடியோ டைம் போட முடியல, அதனால தான் காலைல போடுறேன். ஸோ வியானா தான் நம்பர் 1. ஓகே, 2வது இடத்துல சுபிக்ஷா. 2 பேருக்கும் சரியான டிஃபரன்ஸு. வியானா எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3வது பிரவீனுக்கும் சுபிக்ஷாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டஃப் ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. துஷார் பார்த்தீங்கன்னா 57,000 ஓட்டு வாங்கியிருக்காப்புல, 4வது இடம். 5வது இடம் கலையரசன், 54,000 ஓட்டு. சரியா. ரம்யா அடுத்து 6வது இடம், 43,000 ஓட்டு. அரோரா 42,000 ஓட்டு. ஆதிரை 38,000 ஓட்டு. ஸோ இதில் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வியானாக்கு அரங்கம் அதிரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அரங்கம் அதிர்வது அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது கிடையாது. விஜய் சேதுபதி அந்த கான்செப்டை டோட்டலாக மாற்றிட்டார் அப்படின்றதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சேவ் பண்ணிடுவாங்க. வியானா, சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். துஷாரோட சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படிங்கிறது முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்வதி, கனி இவங்க 2 பேரில் போன வாரம் பார்த்தீங்கன்னா யாருக்கு உங்களுக்கு மவுஸ் இருந்துன்னு நினச்சிங்க? கனிக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்கள் நியாயம் பேசுகிறாங்க. பட் பார்வதி இந்த கேமை இக்னேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக பார்வதிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சரியா. இதில் இருக்கிறவங்களை தாண்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஸ்கோர் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா பார்வதி ஆடின கேம் அப்படிங்கிறது முதல் 2 நாள் நல்லா இருந்தது. அடுத்து கியூசி அவங்க ப்ரமோட் ஆனாங்கல்ல, அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த பிஹேவியர் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சந்திரமுகியாக மாறினது, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனது, ரொம்ப கத்துனது, இதெல்லாம் மக்களிடத்தில் பார்வதி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருந்துச்சு. கரெக்டாக. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்வதிக்கு கிளாப்ஸ் அள்ளும். சரியா. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ என்னதான் யார் டாப்பில் இருந்தாலும் சரி, மதுரக்கிளி பார்வதிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரங்கம் வந்துடும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இல்லையா, போன வட்டம் நம்ம சொன்ன மாதிரியே கனி எந்திரிச்சோடனே கை தட்டினாங்க நிறைய பேர். இந்த வட்டம் அவங்க பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் அதோட நிறையா தான் பண்ணியிருக்காங்க. சரியா. அதாவது அவங்களுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு க்ளோஸாக இருந்துட்டு மிச்சவங்களுக்குலாம் பயஸ்டாக இருந்தது. ஸோ அவங்க எதிரிக்கும் போதும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். பட் பார்வதிக்கு தான் அடித்தா அடி, கிளாப்ஸ் சரியாக அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ கார்டு எடுத்த மாதிரி ஆதிரையை தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆதிரை அப்படிங்கிறது உள்ள எஃப்ஜேவுடைய டிரைவன் கண்டென்ட் தான். இப்போ ஆதிரை எஃப்ஜேவோட கண்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் ஆதிரை வேஸ்ட் தான். இனிமேல் வேறு எங்கேயும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாயிண்ட்ஸ் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் மக்களுடைய மனசில் ஒரு கவரில் எப்படி அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆதிரையை தூக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா. முதல் கார்டு அதான் எடுத்திருக்காங்க. பட் விஜய் சேதுபதி ஆதிரையா ஓகே தானே, யார் சும்மா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப கலையரசன் இருக்கார். விஜய் சேதுபதி போன வாரமே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனார். என்ன அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆதிரை தான் எடுத்திருக்காங்க, ஆதிரை தான் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இப்போ வரைக்குமே. பட் விஜய் சேதுபதி போன வாரம் என்ன சொன்னார், அதாவது கலையரசன் சீக்கிரம் ஆடு இல்லை ஒரு வாரம் தூக்கிறோம் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி கலையரசன் பார்த்தீங்கன்னா போன வட்டம் அப்சரா தூக்கின மாதிரி அவரும் கரெக்டாக 4வது 5 இடத்துல இருக்காப்புல. பக்காவாக இருக்குது.
ஸோ கலையை தூக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி எவிக்ஷன் 2 இருக்குமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரே ஒரு கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து ஆதிரை. ஸோ ஆதிரை எவிக்டட், பார்வதிக்கு அரங்க மகிர் அது இருந்தது. இதுதான் வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்